வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கோவில்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான கோவில்ஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து நாகர்கோவில். நாங்கள் இருக்கிற இடம் வந்து குளச்சல் அப்படிங்கிற ஏரியா. இப்போ நான் காமிச்சு தரக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா இரணியல் குளச்சல்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த இரணியலுங்கிற ஊர் அப்படின்னா இந்த இரணியல் ஊருங்கிற இடத்துல சிவன் கோவில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில், அப்புறம் சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவில் கோவில் அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் வந்து ஒரு திருவிதாங்கூர் மகாராஜாவோட ஒரு பேலஸும் இருக்குது அந்த இடத்துல. இப்போ அந்த பேலஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புனர்ஜீவிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவர் கோவில்னு சொல்லுவாங்க. இது சிவன் கோவில், ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் தான் இந்த கோவிலில். இப்போ வந்து இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்த வழி தான் என்ட்ரன்ஸ். சரிங்களா? இந்த கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரன்ஸோட வந்த உடனே இந்த கோவிலில் வந்து ஒரு குளம் இருக்கும். சரிங்களா? அந்த குளத்தில் வந்து நம்ம குளிக்கணும். குளித்த அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குளிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பீடமாக இருக்கும். அந்த பீடத்தை கும்பிட்டுட்டு நம்ம சிவனை கடைசியாக கும்பிட போகணும். சரியா? இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வழியை நம்ம வரக்கூடிய டைமில் என்ன ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா விநாயகர் சிலை இருக்கும். வந்து குளிக்கிறோம், போய் அதில் நீட்டாக எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். சரிங்களா? காலையிலேருந்து ஈவினிங் வரை அந்த குளம் வந்து கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ மார்னிங் வந்து நான் 5 மணி 6 மணிக்கெல்லாம் பூஜை இருக்கக்கூடிய டைமில் நிறைய பேர் வந்து காலையிலே வந்து கோவிலில் கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க. அது ஒரு இருக்குது. ஈவினிங் இது மாதிரி வேலை முடிச்சுட்டு வரக்கூடியவங்க அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு முடிச்சுட்டு ஒரு 6-6:30 மணிக்கு தான் தீபாவளி நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் என்ன இருக்கும் அப்படின்னா, குளத்தில் குளிச்சுட்டு நம்ம இங்கே வரக்கூடிய டைம் ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பார். விநாயகரை வந்து நம்ம நீட்டாக கும்பிடலாம். அந்த விநாயகரை சுற்றி பக்கத்தில் வந்து வில்வ மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரளி மரம் இருக்கும். அப்புறம் வந்து எலுமிச்சை மரம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து எலுமிச்சை மரம் சொல்லுவாங்க. அந்த சின்ன இலைகள் வச்சு அந்த எலுமிச்சை மரம் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன செடிகள். அந்த கோவிலை சுற்றி பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும். அந்த கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேல்னு இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த இடத்த பார்த்தாலே ஒரு கேரளாவோட அந்த லுக் இருக்கும் அந்த கோவிலில். பின்ன கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல்லாலான சிலைகள் தான் அந்த கோவில் அதிகமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லாலான சிலைகள் தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதாவது ரைட் சைடில் நம்ம இது போட்டுட்டோம்னா லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாகரோட சிலை இருக்கும். நாகருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வழிபாடுகள் அதிகமாக இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகர் வந்து நாகர்கோவிலில் சிலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கிறதுனால நாகர் சிலை வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த நாகர் அம்மனை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய டைமில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய வில்வ மரம் இருக்கும். அதுக்கு கீழே நிறைய நாகர் சிலைகள் இருக்கும். அதுவும் ஒரு டிவோஷனாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனாலே அந்த மரத்தோட அந்த சிச்சுவேஷனில் அந்த கோவிலை நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும். முன்னாடி உள்ளவங்க அந்த குளத்தை குளிச்சுட்டு அந்த கோவிலை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல குளிக்க முடியாது. பட் இன்னொரு பிளேஸ் இருக்குது. அது கடைசியில் அந்த வீடியோவில் காமிப்பேன். அந்த வீடியோவில் போய் அதில் குளிக்கலாம். அந்த தண்ணி பார்த்தாலே அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும். அதாவது இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே நீங்கள் வந்து குளிச்சுட்டு சுத்தமாக அந்த கோவிலை சுற்றி கும்பிடலாம். நீங்கள் இந்த மீன் மட்டும் சைடில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தாலே போதும். நீங்கள் ட்ரெஸ்ஸோடு வந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு திரும்ப சாமிகளெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு டிவோஷனல் மைண்டோட இந்த கோவிலில் போகலாம். ஸோ இது சூப்பரான இந்த இரணியலில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சிவன் கோவில் அந்த கோவில் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் நாகர்கோவில் அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நாகரை நீங்கள் கும்பிட்டுட்டு வரக்கூடிய டைமில் என்ன இருக்குன்னா ஒரு கிணறு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் இருப்பார். அந்த சிவனை நீங்கள் கும்பிட்டுட்டு அந்த வழியாக வரக்கூடிய